பேங்க் எக்ஸாம் கிராக் பண்றதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ, நீங்க எக்ஸாம்ல உள்ள போயிட்டு உட்கார்ந்து நெறைய செக்ஷன் எழுதப் போறீங்க. முக்கியமா ஆப்டிட்யூட் எழுதப் போறீங்க. ஸோ, உள்ள போய் எழுதப் போகும்போது உங்க மண்டைக்குள்ள ஃபுல்லா ஒரே கால்குலேஷன்ஸா தான் இருக்கப் போகுது. நம்பர்ஸா தான் ஓடி வரப்போகுது. உங்களுக்கு என்னதான் நம்பர்ஸ் உள்ளுக்குள்ள ஃபுல்லா உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாலும், பின்னாடி ரொம்ப பெருசா இருக்கப் போற ஒரு ஆள் யாரு அப்படின்னா, பெர்சன்டேஜ். நம்பர் கால்குலேஷன்ல அவ்வளவு முக்கியமான ஆள் யாருன்னு பார்க்க போகும்போது, பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 60%. ஸோ சுத்தி சுத்தி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்ல இருந்தும் பெர்சன்டேஜ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கும். நிக்கவே நிக்காது. டைரக்டாவோ, இன்டைரக்டாவோ இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல எப்படியாவது தொட்டுட்டு தான் வருவாங்க. ரொம்ப சில கொஸ்டின் வேணா பெர்சன்டேஜ் இல்லாம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஏதோ ஒரு நம்பர பெர்சன்டேஜ்ல கொண்டு போய் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க போறாங்க. என்ன மாரி டாபிக்ல நீங்க சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள போனாலும் சரி, டேட்டா இன்டர்பிரேஷனுக்குள்ள போனாலும் சரி, அரித்மெட்டிக் குள்ள போனாலும் சரி. சிம்பிளிஃபிகேஷன்ல இத மாரி கொஸ்டின்ஸ் வரும்போதும் சரி, அரித்மெட்டிக் குள்ள போயிட்டீங்கன்னா, பெர்சன்டேஜ் கொஸ்டின்ல பெர்சன்டேஜ் வச்சு கேட்கறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, நம்மளுக்கு இருக்கிற எல்லா டாபிக்குமே ப்ராஃபிட் ஆர் லாஸா கொஸ்டின்ல அப்ளை பண்ணி தான் ஆகணும் பெர்சன்டேஜ. இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா தனிப்பட்ட முறையில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சரி, இல்ல தனிப்பட்ட முறையில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சரி, 2யும் சேர்த்து கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெர்சன்டேஜ் இல்லாம இருக்க போறது கிடையாது. ரேஷியோ அண்ட் ஏஜஸ் நீங்க பார்க்க போற டாபிக்ல டைரக்டா பெர்சன்டேஜ்லாம் கேட்கணும்னு இல்ல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸோ, போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸோ பெர்சன்டேஜ் உள்ள கொண்டு வந்துருவாங்க. கண்டிப்பா கொண்டு வருவாங்க. டைமண்ட் ஒர்க் பார்ட்னர்ஷிப் என்னென்ன டாபிக் நீங்க படிச்சாலும் சரி, இது எல்லாத்தையும் விட்டு ரொம்ப முக்கியமா டேட்டா இன்டர்பிரேஷன்குள்ள போயிட்டீங்கன்னா, பை சார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்து வரப்போற டேபிள் சார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்க போறது யாரு? பெர்சன்டேஜ் தான். லைன் கிராஃப்ல போகும்போது ஃபார்முலாவே குடுத்துருவாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்குள்ளத நீங்க கண்டுபிடிங்கன்னு. பார் கிராஃப் பெர்சன்டேஜ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன்ல கேட்கிற கொஸ்டின்ஸுமே கீழ பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சோ, இதுல இருந்து அப்படியே நம்ம கேஸ்லெட்டுக்குள்ள போறோம். மெயின்ஸ்லலாம் போகும்போதுன்னா, ஆப்வியஸா உங்களுக்கு பெர்சன்டேஜ் தான். கிட்டத்தட்ட 99% பெர்சன்டேஜ பேஸ் பண்ணி தான் வரும். சோ, அப்படியாப்பட்ட பெர்சன்டேஜ்க்கு நான் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, 1/2 அப்படிங்கிறதுக்கு வந்து 50% தெரிஞ்சா போதுமா? 1/4 25% தெரிஞ்சா போதுமானா காணாது. இப்ப 3/16 கேட்டீங்கன்னா, 18.75% உங்களுக்கு சொல்லத் தெரியணும். 2/3ன்னா 66.66% உங்களுக்கு சொல்லத் தெரியணும். 450/540ன்னா 5/6 83.33ன்னு சொல்லத் தெரியணும். 33.33 தெரிஞ்சா மட்டும் போதாது. 23.33 அதாவது 7/30யும் உங்களுக்கு சொல்லத் தெரியணும். இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாகணும் பெர்சன்டேஜ்ல. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும், நான் எதுக்கு பெர்சன்டேஜ் இவ்வளவு தூரத்துக்கு உட்காரணும்? நான் 30% ஆஃப் 6000 அங்க கேட்க போம்போது, நான் வந்து 30/100 இன்டு 6000 போட்டு, நான் 0 எல்லாம் கேன்சல் பண்ணி, நான் சம் சால்வ் பண்ணிக்கிற போறேன். இது என்ன பெரிய விஷயமா? இப்படின்னு கேட்கலாம். ஆனா எல்லா நேரமும் இப்படி வரப்போறது இல்லையா? உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா என்ன கொண்டு வந்து கேட்பாங்க? 37.5% ஆஃப் 88ன்னு ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே என்ன பண்ணுவேன்? 37.5/100 இன்டு 88 இத உட்கார்ந்து 2 டேபிளுக்கு அடிக்கவா? இல்ல 37.5 வந்து 375 எடுத்து கீழ 1000 வைக்கவா? அடுத்து 88 அடுத்து உட்கார்ந்து நான் இத 5 டேபிளுக்கு அடிக்கவா? இல்ல 375யும் 88யும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி கடைசில டெசிமல் வைக்கவான்னு இழுத்துட்டு போறதுக்கு பதிலா 37.5% அப்படிங்கிறது 3/8ன்னு தெரிஞ்சா இன்டு 88ங்கிறத சிம்பிளா கால்குலேட் பண்ணி 33ன்னு சொல்லாம நம்ம பெர்சன்டேஜோட நாலேட்ஜ இல்லாம ரொம்ப நேரம் எடுப்போம். நான் நல்லா தான் படிக்கிறேன். நெறைய பிராக்டிஸ் பண்றேன். ஆனா என்னால டைம் மேனேஜ் பண்ண முடியல. அப்படிங்கிறவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை ஆப்டிட்யூட்ல பெர்சன்டேஜ்ல இருக்கும். சோ அதுல இருந்து வெளிய வரணும்னா, நம்ம பெர்சன்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, இப்போ நீங்க வந்து 16.66% அப்படின்னு கேட்டா, இது வந்து 1/6ன்னு சொல்ல தெரியும் நெறைய பேருக்கு. அதே இது 17.66% எவ்வளவு அப்படின்னு கேட்டா, பார்த்த உடனே உங்களுக்கு 53/300ன்னு சொல்ல தெரியாது. பிரச்சனை வரும். அது எப்படி இத பார்த்த உடனே சொல்றதுன்னா, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம அத பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனி செஷன், தனி வீடியோவே இருக்கும். இருந்தாலும் பெர்சன்டேஜோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாம, அத பத்தி தெரியாம, நீங்க பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, ஆப்டிட்யூட் பார்ட்ல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சோ, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எது மேல ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 40 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, மோர் தென் 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதுல இருந்து வரப்போகுது? பெர்சன்டேஜ்ல இருந்து தான் வரப்போகுது. இப்ப நான் வந்து 40 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் பெர்சன்டேஜ்ல இருந்து வரப்போகுதுன்னு சொன்னாலே 62.5% உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ்ல இருந்து தான் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் பெர்சன்டேஜ்ல. இது இல்லைன்னா சம்முக்கு ஆன்சர் வரும். பட் இட் டேக்ஸ் மோர் டைம். சோ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆப்டிட்யூட்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, பேங்க் எக்ஸாமுக்கு இன் பர்ட்டிகுலரா பெர்சன்டேஜ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்ல வரோம்.